கரூரில் நடந்த சம்பவம் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு. எனது கண்களும் மனமும் கலங்கி நிற்கிறது என்று தனது கவலையை, தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய். அவரை காண்பதற்காகத்தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கரூரில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் நேற்று காலை முதலே குவிந்த வண்ணம் இருந்தனர். மாலை வேளையில் அவர் நகரத்தை நெருங்க அந்த கூட்டமும் கட்டுக்கடங்காமல் போனது. ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் மீறி போலீசாரின் பாதுகாப்பு, கட்சி பணியாளர்களின் பணிகள், இது எல்லாவற்றையும் மீறி கூட்ட நெரிசலில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அங்கு பலரும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்பொழுது கரூர் நகரமே பதற்றத்திற்குள்ளாகியிருக்கிறது. கரூரில் பலியான இந்த 39 பேரில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கதை. ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு ஏமூர் என்ற ஒரு கிராமமே கதறி எழுத காட்சிகள்லாம் பார்த்தோம். அந்த வகையில் திண்டுக்கல் வேடச்சந்தூரை சேர்ந்த இருவர் கரூரில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலியான நிலையில் கணவர் தாமரைக்கண்ணனோட உடலை கண்டு 9 மாத நிறைமாத கர்ப்பிணி பெண் கதறி எழுத சம்பவம் பார்ப்பவர்கள் நெஞ்சை பதற வைத்திருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் திரையிலும் பார்க்கிறோம்.
9 மாத நிறைமாத கர்ப்பிணி தனது கணவனை இழந்துவிட்டு கண்ணீர் வடிக்கும் காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவம் இது. இதேபோல குஜலியம்பாறை அருகே வடக்கு தளிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் கணேஷும் பலியான நிலையில் தனது 2 பிள்ளைகளுடன் நிர்கதியாய் தவிக்கிறார் அவரது மனைவி. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். வேலைக்கு கிளம்புறேனார். விஜய் மாநாடுப்பா, நான் வேலைக்கு போயிட்டு மாநாட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டு வேலைக்கு போகிறேன்ட்டு மாநாட்டுக்கு போனார் சாமி. 5 மணி வரைக்கும் வீடியோ கால் பண்ணி பேசினார். 5 மணிக்கு மேலேருந்து போனே வரல சாமி. சரி செல்லு தான் தொலைஞ்சி போச்சுன்னு ஒரு பையன் எடுத்து பேசினியா. எங்கள் செல்லு கிடந்துச்சுங்க. அப்புறம் தான் சொன்னாங்க வண்டியில் அள்ளி போட்டுட்டு போனாங்கன்னு சாமி. அங்கே போய் எங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லவும் நாங்கள் போனோம். என் சாமியவே சார்ஜ் போட்டாங்க சாமி. என் சாமியை சேர்ந்து போயிருச்சு சாமி. எங்கள் சாமி இல்லாமல் இப்போ நாங்கள் யாருமே இல்லை. எங்களுக்கு எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான், எனக்கு வேற யாரும் இல்லை. எங்கள் மாமனார் மாமியார் வயசானவங்க. இனி எங்களுக்கு யாரும் இல்லை. நான் எப்படி வச்சு என் பிள்ளைகளை வச்சு நான் எப்படி கரை சேர்த்துவேன்னு நீங்கள் தான் சார். நான் படிச்சிருக்கேன், என்ன 12 வரைக்கும் படிச்சிருக்கிறேன். அதுக்கு தகுந்த எனக்கு ஒரு வேலை பார்த்து போட்டு கொடுத்தா நான் அதை வச்சு என் பிள்ளைகளை நான் கரை சேர்த்துக்குவேன் சாமி. அதுக்கு நீங்கள் தான் சாமி உதவி பண்ணணும்.